தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நேரலை ஆராதனையிலே துதி கன மகிமை ஸ்தோத்திரத்தை அவருக்கு நான் செலுத்துகிறேன். இந்த நேரலை ஆராதனைக்கு பூம்புகார் நகர் கொளத்தூர் ட்ரினிட்டி ஃபுல் காஸ்பல் சர்ச் விசுவாசிகளாகிய அன்புக்குரிய உங்கள் ஒவ்வொருவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். நேரையிலே பார்க்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வருஷத்தில் 157வது நாள் 23வது வாரம் ஜூன் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே தேவன் பாடல் துதி ஸ்தோத்திர ஆராதனையும் ஆசீர்வாத தேவ செய்தியையும் ஆசீர்வதித்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய, கொரோனா முற்றிலும் ஒழிந்து போக, இயல்பு நிலை திரும்ப, ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கலாம். ஆபிரகாம், ஈசாக்கு, இஸ்ரவேல் என்னும் எங்கள் ஆதி பிதாக்களின் தேவனே, ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தவரே. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். முதிர் வயதுள்ளவனான அவனை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று ஆதியாம் 24:1 வாசிக்கிறபடி ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த காலையிலே எங்களையும் ஆசீர்வதிக்க வருக 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 என்று அப்பா உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். பாதத்தில் விழுந்து இம்மட்டும் எங்களுக்கு கடந்த 156 நாட்கள் செய்த நன்மைகளுக்காக கோடி கோடி நன்றி பலிகளை செலுத்துகிறோம். இனிமேல் எங்களுக்கு செய்ய போகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆராதனை முழுவதையும் பொறுப்பெடுத்து அபிஷேகித்து ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு பெரிய கிருபையை செய்தார். புதிய மாதத்தை காண தேவன் ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்தருளிருக்கிறார். அவருடைய கிருபை பெரியது. நம்மேல் வைத்த அவருடைய நோக்கம் பெரியது. சொல்லுங்க, என் மேல் வைத்த தேவனுடைய நோக்கம் மிக மிக பெரியது. எனவே தான் இந்த பூமியில் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் தேவன் உங்களை பூமியில் உயிரோடு வைத்திருக்கிறார். எனவே அந்த தேவனை உயர்த்தி பாடுவோம், தேவனை ஸ்தோத்திரிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருக்கு துதிகளை செலுத்தும்படியாக, நன்றிகளை செலுத்தும்படியாக, நன்றிகளை காணிக்கையாக்கும்படியாக இந்த நேரத்தை தெரிந்து கொள்வோமாக. இந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையும் சரி, தேவனுக்கு நேராக உங்கள் சிந்தனைகளை திருப்பி அவர் நேராக நாம் கர்த்தரை உயர்த்தி பாடுவோமாக. சேர்ந்து கொள்வோமாக. என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே, ஆஹா, என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆஹா, என்னில் அடங்காத ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழுள்ள ஆகாயமும், வானாதி வானங்கள் யாவும்
நான் பாடுவேன். ஆண்டவரே, நீ செய்த நன்மைகள் ஆஹா, எண்ணிலடங்காத நன்மைகள் அப்பா. எண்ணிலடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவன் செய்த எண்ணிலடங்காத மாபெரும் நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, உபகாரங்களுக்காக எண்ணத்தை நாம் செலுத்த முடியும். ஆண்டவருக்கு சங்கீதக்காரர் சொல்றாரு, என் ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நான் தேவனை உயர்த்துவேன். இந்த கால வேளை ஆண்டவர் நன்றி உள்ள இருதயம் உடையவளாய் இருங்கள். எல்லா முறுமுறுப்பு அகற்றி விடுங்கள், பயங்களை நீக்கி விடுங்கள். தேவன் பேரிலே நன்றி உள்ளவளாய் இருங்கள். தேவன் பேரிலே வாஞ்சையாய் மாறுங்கள், வாஞ்சையாய் இருங்கள். ஹல்லேலூயா. தேவன் பேரில் நன்றி உள்ள இதயத்தோடு கூட, நன்றி உள்ள உணர்வோடு கூட ரெண்டு கரங்களை பற்றி சொல்லுங்க. இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். எண்ணில் அடங்காத ஸ்தோத்திரம். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? இருக்க இடத்துல ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரமாப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, உபகாரங்களுக்காக, எல்லா ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இந்த மாதத்திலே நம்ம கேட்ட வாக்குத்தத்தின்படி ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். ஹல்லேலூயா. உங்கள் மனதில் கை சொல்லுங்க, நிச்சயமாக கர்த்தர் என்னை ஆஸ்வதிக்கவே ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார். இந்த நாளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை 1000 மடங்கு உங்களை பெருக பண்ணுவாராக என்று உபாகமத்தில் வாசிக்கிறது போல் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்க. அது சீக்கிரத்தில் இந்த நாள் பார்க்கிலும் 1000 மடங்கு தேவன் உங்களை வர்த்திக்கவும் பெருகவும் ஆசீர்வதிக்கும் சித்தமுள்ளவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நம்மளை சேர்ந்து பாடும். ஆசீர்வதிக்கும் தேவன், தம் ஆசீர் பொழிந்திடும் தேவன் நேரம் என்று சொல்லி கர்த்தரை உயர்த்தி பாடுமாக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆசீர்வதிக்கும் தேவன், தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன், தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன், நம்மை பெருக செய்வாரே வருடம். பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல்
மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்புகள் ஏமாற்றம் சூழ்ந்திடினும், சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்புகள் ஏமாற்றம் சூழ்ந்திடினும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசின் வாழ்க்கையில இந்த வார்த்தை பேசுகிறேன். 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன். என் தேவன் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். ஆத்தும பாரம் பெருகிடுதே, ஊழியம் தீவிரம் அடைந்திடுமே. ஆத்தும பாரம் பெருகிடுமே, திரள் கூட்டம் சமைதனிலே நோக்கி வந்திடும் காலமிதே. திரள் கூட்டம் சபையினிலே நோக்கி வந்திடும் காலமிதே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்து
அளித்திடும் தேவன் நம்மை பெருகை செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருகை செய்வாரே வருடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான். அந்த வருஷத்துல தேவன் அவனை ஆசீர்வதித்தனால் 100 மடங்கு பலன் அடைந்தான். எல்லாரும் இந்த கொரோனா காலத்துல வேலை இல்லாமல் தொழில்கள் முடங்கப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில எப்படி தேவன் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? ஹல்லேலூயா. எப்படி நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும்? எப்படி தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று நீங்களும் நானும் கேள்விகளோடு கூட இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். என்னுடைய வருத்தம், என் குடும்பத்தின் தேவை யாருக்கு புரியும்? பாஸ்டருக்கு புரியுமா? சபையிலிருந்து அவர் பாடுகிறார், அவருக்கு புரியுமா என்றால், ஆனால் எனக்கு புரியுதோ புரியலையோ அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை படைத்த தேவனுக்கு உங்களை பற்றி எல்லாம் தெரியும். ஹல்லேலூயா. என் தேவன் இல்லாதவர்களை இருக்கிற அழைக்கிற தேவன். பஞ்ச காலத்தில் ஈசாக்கை 100 மடங்கு பெருக செய்த தேவன். இந்த கொரோனா காலத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், என் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் உங்களை பெருக செய்ய, ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் விசுவாசத்து கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க. ஆமே, நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனை விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். உங்கள் பிதாக்களின் தேவன், ஆபிரகாம் ஈசாக்கின் தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். ஆசீர்வதிப்பது நிச்சயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு அடியை மறுபடி பாட விரும்ப. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே, 100 மடங்கு பலன் தந்திடும். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு, உங்களோடு, என்னோடு, சொல்லுங்க, என்னோடு இருக்கிறார் சொல்லி விசுவாசத்தோடு பாடுவோமாக. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகிடுமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, 100 மடங்கு பலன் தந்திடும். பெருக்கத்தின் தேவன் நம்மோடே, 100 மடங்கு பலன் தந்திடும். பெருக்கத்தின் தேவன் நம்மோடே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வு, பரிசுத்தம் பரிசுத்தமே. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரே வருடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், அவர் என்னுடைய தேவனாய் இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நமக்கு அருளப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பஞ்ச காலத்தில், இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் முடக்கப்பட்டு எல்லாமே இழந்து போன நிலைமையில நீங்கள் காணப்படலாம். என் வாழ்க்கை ஒரு பூஜ்யம் போல காணப்படலாம், அல்லது திரும்பவும் எழும்புவோமா என்ற சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் என் தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஹல்லேலூயா, பஞ்ச காலத்திலே உங்களுக்கு பெருக்கத்தை அருளுற தேவனா இருக்கிறார். அந்த கால வேளையில விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். தேவனை விசுவாசிங்கள், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிங்கள், தேவனுடைய தீர்க்கதரிசிகளை விசுவாசிங்கள், நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
யாபேசுங்கிற ஒரு மனிதன் தேவனை நோக்கி ஒரு ஜெபம் செய்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும் ஆண்டவரே. இதன் மீது காலவேளை நீங்க சொல்ல முடியும், என்னோட வாழ்க்கை சூழ்நிலை எல்லாம் பூஜ்ஜியமா இருக்கிறது. அல்லேலூயா. சமுதாயத்தில் நல்ல ஒரு நிலையில இருந்தேன், ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. சமுதாயத்தில் எல்லாரும் என்ன தேடி வந்தாங்க, ஆனால் இப்பொழுது மறக்கப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன், நிமிர்ந்து நிற்க எனக்கு பலன் இல்லை என்ற சூழ்நிலை இருக்கலாம். இந்த சூழ்நிலையில் ஒரு யாபேசுங்கிற மனிதன் தேவனை நோக்கி செய்த ஒரு ஜெபம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கும். இருக்க இடத்துல விசுவாசத்தோடு ஒரு ஜெபத்தை செய்வீங்களா? கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என் சூழ்நிலையை மாற்றும். ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கு என்னை விலக்கி காத்தருளும். ஆண்டவரே, ஆண்டவரே தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கும். ஆண்டவரே பாடுவோமா? அல்லேலூயா. ஆசீர்வதியும் தேவா, உமக்கு நிகர் யாரும் இல்லை. ஆசீர்வதியும் தேவா, உமக்கு நிகர் யாரும் இல்லை. இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதி. கரங்களை வைத்து சொல்லுமே, இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும். எல்லா தீமைகளுக்கு என்னை விலக்கி என்னோடிருந்து என்னை காத்தருளும். என்னை தீமைகளுக்கு என்னை விலக்கி என்னோடிருந்து என்னை காத்தருளும். இயேசுவே ஆசீர்வதியும், 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 இயேசுவே ஆசீர்வதியும். உண்மையாக ஜெபிப்பவர்க்கு நன்மைகள் பல செய்திடுவார். உண்மையாக ஜெபிப்பவர்க்கு நன்மைகள் பல செய்திடுவார். இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் தேவா, உமக்கு நிகர்
ஆண்டவரே ஒவ்வொருவரையும் என் தகப்பனே நீ ஆசீர்வதிப்பீராக. நீங்க யாரும் இல்லை இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும், இயேசுவே ஆசீர்வதியும். அன்பின் ஆண்டவரே, யாபேசை ஆசீர்வதித்தவர், எங்கள் முற்பிதாக்களை ஆசீர்வதித்தவர், வெறும் காலோடு வெறும் கோலோடு வெறும் கையோடு கடந்து போன எங்கள் யாக்கோபை 2 பரிவாரங்கள் நிறைய ஆசீர்வதித்த தேவன். ஆண்டவரே, வெறுமையா இருக்கிற உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் நம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, ஆபிரகாமை பார்த்து நான் ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ண சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்தில் எல்லாமே சேமிப்புகள் எல்லாமே இழந்து போய் நம்பிக்கையற்று துணையற்று இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து நான் ஜெபிக்கிறேன். தேவரீர் உமது ஜனத்தை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஜனத்தின் மீது உம்முடைய முகத்தின் பிரகாசத்தை நீ வீச பண்ணி கர்த்தர் நீ அவளை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நீ அவளை ஆசீர்வதிப்பீராக. இந்த பஞ்ச காலத்தில் 100 மடங்கு பலனை பெற்றிட பெருக்கத்தை கண்டிட எங்கள் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் துணையாயிருப்பீராக. ஒவ்வொருக்குள் அப்படிப்பட்ட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. ஆசீர்வதியும், பெருக செய்யும், அற்புதங்களை காணட்டும், அதிசயங்களை காணட்டும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையினராக நாம் கடந்து செல்வோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். இந்த ஆராதனை முடிவிலே ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கும். ஒரு 30 நிமிடங்கள் எல்லா சபை மக்களும் தயவு செய்து ஜூம் மீட்டிங் இணைந்து கொள்ளுங்கள். அந்த ஜூம் மீட்டிங்கான லிங்க் மற்றும் எல்லா பாஸ்வேர்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். உங்கள் எல்லாரும் முகங்களை பார்க்கவும் விசாரிக்கவும் ஜெபிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம். எனவே எல்லோரும் சரியாக காலை இந்த ஆராதனையானது சரியாக 9 மணிக்கு அல்ல 9:05 முடியும். காலையில் நீங்கள் 9:05 இந்த ஜூம் மீட்டிங்கில் காலையில் இணைந்து கொள்ளும்படியாக தாழ்மையாக கேட்கிறோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை குறித்து நன்றாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தினீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆபிரகாமின் உடன்படிக்கையிலே தேசத்தை சுதந்தரிப்பாய், சந்தானத்தை சுதந்தரிப்பாய், ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பாய், பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். விருத்த சேதன உடன்படிக்கை 4 விதமான காரியங்களை ஆண்டவர் இந்த உடன்படிக்கையில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு, நாமும் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற வாஞ்சையோடு விசுவாசத்தோடு உங்களுக்கு இந்த செய்தியை கொடுக்கிறேன். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும், இதை கேட்குற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் யாவருக்கும் இந்த ஆசீர்வாதம் சொந்தமானது. இதை விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ளுவோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனத்திலே ஆண்டவர், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார்.
75 வயதில் அழைக்கும் பொழுது அவனுக்கு அந்த ஆசீர்வாதத்தை சொன்னான். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே, நான் நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்றார். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தீர்களானால், ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயது உள்ளவனானான். கர்த்தர் அவனை சகல காரியங்களிலும் எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தார் என்று எழுதியிருக்கு. எல்லா வகையிலும் ஆசீர்வதித்தார் என்று அந்த ஆதியாகமம் 24:1ஆம் வசனம் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு 140 வயசு. ஆகையினாலே அன்பானவர்களே, அதன் பிறகு அவர் 175 வயதில் மரித்தார். தேவன் அழைக்கும் போது 75 வயது, மரிக்கும் போது 175, 100 வருஷம் ஆண்டவரை அறிந்த பிறகு அவர் 100 வருஷம் தேவனோடு நல்ல உறவாய் இருந்து, தேவனுக்கு நல்ல சிநேகிதனாய் இருந்து வாழ்ந்தார். ஆயுசு நாள் 175. மெய் தேவனை அறிந்த பிறகு தேவனோடு இருக்கிற உறவிலே ஐக்கியத்திலே அவன் வாழ்ந்த வாழ்க்கை 100 ஆண்டு காலங்கள். ஆகையினால அன்பானவர்களே, ஆபிரகாமை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தார் என்று 13வது அதிகாரம், ஆதியாகமம் 13 அதிகாரம் 2வது வசனத்திலே, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய செல்வ சீமான், a very great rich man, பரதேசியாய் அவன் தங்கி இருந்த அந்த தேசத்திலே சாராள் மரித்த பொழுது அங்கே 23வது அதிகாரத்திலே கிரியாத் அர்பா என்கிற எப்ரோனிலே சாராள் மரித்த பொழுது ஏத்தின் புத்திரர் இடத்திலே அந்த கல்லறையை விலைக்கு வாங்குகிறார். அப்பொழுது ஆபிரகாம் அந்த இடத்தை கேட்கும் பொழுது அந்த 5:6 வசனம் 23 ஆதியா 25:6 ஏத்தின் புத்திரர் ஆபிரகாம் பிரதித்திரமாக, எங்கள் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே நீர் மகா பிரபு, you are a mighty prince among us. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து சென்ற ஆபிரகாமை பரதேசியாய் சென்ற தேசத்திலே அந்த சுதேசிகளா அங்கே வாழுகிற மக்கள் மத்தியிலே மகாபிரபுவாய் கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்தார். ஆபிரகாமின் குமாரன் ஈசாக்குக்கு பெண் பார்க்க சீரியா தேசத்துக்கு அவன் லாபான் வீட்டுக்கு போகும் பொழுது எலியேசர் மூத்த ஊழியக்காரன் ஆதியாகமம் 24:35 அவருடைய எஜமானை கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்திருக்கார் என்று சொல்லுகிறான். 34:35 எலியேசர் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன், கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாய் இருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். Great numbers of livestock, flocks and cattle, camels and donkeys, men servants, maid servants. The God of Abraham greatly, abundantly blessed our forefather Abraham. நம்முடைய முற்பிதா ஆபிரகாமை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மிகவும் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அப்படி அவர் ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? நாமும் அப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? ஒரு 7 காரியங்களை மிக சுருக்கமாகவே உங்களுக்கு நான் ஆபிரகாம் இடத்தில் காணப்பட்ட நற்குணாதிசயங்கள்
அன்பானவர்களே, நம்முடைய தேசத்தில் அல்லது ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், டெல் மீ who is your friend, then I will tell you who you are. உன்னுடைய நண்பன் யார் என்று எனக்கு சொல், அப்போது நான் உன்னை யார் என்று சொல்லுவேன் என்று. அப்படியானால் ஆபிரகாமுக்கு நண்பன் யார் என்றால், இந்த சர்வலோகத்தை உண்டாக்கின அன்பின் தேவன், பரிசுத்த தேவன், ஐஸ்வர்ய சம்பனர் தான் ஆபிரகாமின் சிநேகிதன் என்று 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும், யாக்கோபு நிருபம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலேயும் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். Abraham was called the friend of God because Abraham was the friend of God and his characters, attributes are divine, godly characters, so that God of Abraham greatly and richly blessed Abraham. அப்போ ஆபிரகாம் இடத்திலே காணப்பட்ட அந்த 7 நல்ல தெய்வீக குண லட்சணங்களை சுருக்கமாய் 1-2 வார்த்தைகள் நான் அவைகளை சொல்லுகிறேன். அதே போல நாமும் இருப்போமானால் ஆபிரகாமின் தேவன் நம்மையும் கூட ஆசீர்வாதமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். முதலாவது காரியம், ஆதியாகமம் புஸ்தகம் 15வது அதிகாரம் 6வது வசனத்திலே ஆபிரகாமை குறித்து வாசிக்கும் பொழுது, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணினார். 75 வயது தாண்டி அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், வானத்தை நின்று பார்ப்பா, இந்த நட்சத்திரங்களை விட அதிகமாய் உன்னுடைய சந்ததி பெருக்கமாய் இருக்கும். அதை அவன் விசுவாசித்தான். ஆபிரகாமை ஊர் என்கிற கல்தேய தேசத்தை விட்டு வெளியே வா, தரிசனமான பொழுது தரிசனமான கர்த்தரை அவன் விசுவாசித்தான். அவன் தகப்பன் இதுவரையிலும் செய்து விற்று பிழைத்து வந்த அந்த தெய்வங்களை வணங்காமல் தனக்கு தரிசனமான கர்த்தரை விசுவாசித்தான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தைகளை விசுவாசித்தான். ஆபிரகாம் த மேன் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் தகப்பன், ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். நாமும் கூட தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் சந்தேகப்படாமல் அப்படியே விசுவாசித்து அது எனக்கு தான் என்று சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது நம்மையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலையும் கூட அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட விசுவாச மார்க்கத்தார் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாசமுள்ள ஆபிரகாம் என்று எழுதப்பட்டிருக்கு. முதலாவது ஆசீர்வாதத்துக்கு முதல் படி ஃபெய்த் இன் காட், இன் காட்ஸ் வேர்ட், கர்த்தரிலே, கர்த்தருடைய வார்த்தையிலே விசுவாசம். இரண்டாவது ஆபிரகாம் obedient Abraham. He obeyed the voice of God. கர்த்தருடைய சத்தத்துக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படியும் பொழுதுதான் மேல்படிக்கு போக முடியும். கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதத்தை உயர்வையும் கர்த்தர் கொடுக்கிறார். எபிரேயர்கள் நிருபம் 11வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட பொழுது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தும் புறப்பட்டு போனான். ஆண்டவர், நீ கானான் தேசத்துக்கு அந்த 10 ஜாதிகள் வாழுகிற அந்த தேசத்துக்கு வா என்று கூப்பிடுகிறார்.
அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த மக்கள் எப்படி இருக்கும், எதை குறித்து விசாரிக்காம தேவன் சொல்லிட்டாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். அவரை விசுவாசித்தது மாத்திரமல்ல, வார்த்தையை கீழ்ப்படிந்து போற இடம் என்ன இடம் தான் தெரியல, ஆனாலும் புறப்பட்டு போனான். அந்த கீழ்ப்படிதல் தான் அவனுக்கு மேன்மையை கொண்டு வந்தது. பின் நாட்களிலே அவனுக்கு ஆண்டவர் ஈசாக்கை கொடுத்து அவன் செல்லமாய் ஒரே நேச புத்திரனாய் வளர்த்த பொழுது ஆபிரகாமை கர்த்தர் சோதிக்கிறார். என்னுடைய சிநேகிதனாய் இருக்கிறானே, அவனுடைய குமாரனை நரபலி கொடு என்று கேட்கும் பொழுது, குமாரன் நேசிக்கிறானா, என்னை நேசிக்கிறானா, என் சொல்லுக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை அறியும்படி அவனுக்கு ஒரு விசுவாச பரீட்சை தேவன் வைக்கிறார். அப்பொழுது ஆதியாகமம் 22 நாம் எல்லாரும் அறிந்த காரியம், பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு கழுதை மேல் விலக வைத்து வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு போகிறார். வேலைக்காரில் அங்கே நிறுத்திவிட்டு நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடம் மட்டும் போய் தேவனை தொழுது கொண்டு வருகிறோம் சொல்லி போகிறார். விறகு சுமந்து கொண்டு போகிறார்கள், கத்தி எடுத்துக்கொண்டு போகிறார், நெருப்பு எடுத்துக்கொண்டு போகிறார்கள். மகன் கேட்கிறான், அப்பா விறகு இருக்குது, நெருப்பு இருக்குது, கத்தி இருக்குது, பலி மிருகம் எங்க? யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். விசுவாசமுள்ள ஆபிரகாம் விசுவாச வார்த்தைகளை, பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நேர்மறை வார்த்தைகளை பேசுகிறார். உன் வார்த்தையின்படியே உனக்கு ஆக கடவது, உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. நேர்மறையான விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுது நமக்கு ஆசீர்வாதம். அன்பானவர்களே, இந்த மகனை என்ன சொன்னார் தெரியும்? உன்னை தாப்பா தேவன் பலி கொடுக்க சொல்லியிருக்க சொன்னார். என்ன அந்த மகன் கீழ்ப்படுகிறான் பாருங்க. பலிபீடத்தில் கட்டி வச்சிடுறார். பரலோக தகப்பனுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுதனாலே தான் பெற்ற தன் மகன் ஆபிரகாம் கீழ்ப்படிந்து பலிபீடத்திலே படுத்து கொண்டான். பட்டயத்தை எடுத்து அவனை பலியிட போகும் பொழுது வானத்திலிருந்து சத்தமிட்டு, ஆபிரகாமே, ஆபிரகாமே, ஸ்டாப், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே, உடைய ஏக புத்திர நேசகுமாரன் என்றும் பாராமல் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து பட்டயத்தை எடுத்து விட்டாய், இப்பொழுது நீ எனக்கு பயப்பட என்று அறிந்து கொண்டேன். Man of God fearing, man of obeying God's word, தேவனுக்கு பயந்த ஆபிரகாம் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன். இந்த ஆதியாகமம் 22 17-18 வசனங்கள்ல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களை போல கடற்கரை மணலை போல பெருகவே பண்ணுவேன் என்று உன் சத்துருக்கள் வாசலை நீ சுதந்திரித்துக் கொள்வாய், உன் சந்ததியார் அவைகளை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். போக வேண்டிய ஊர் இன்னதுன்னு தெரியாதிருந்தும் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். சந்ததியை தருவேன் சொல்லி 25 ஆண்டுகள் காத்திருந்து பெற்ற மகனை வளர்ந்து அவன் நல்ல விவரம் தெரிந்த நாட்களிலே அவனை பலியிட சொல்லப்பொழுது அதற்கும் கீழ்ப்படிந்தான். ஆபிரகாம், you are God fearing man, you are obeying to God, தேவனுக்கு கீழ்ப்படிந்த தேவனுக்கு பயந்த மனுஷன் என்று கீழ்ப்படிதல் உள்ள ஆபிரகாம். மூன்றாவது நான் சொன்ன வார்த்தையிலேயே தன் குமாரனை அர்ப்பணித்த ஆபிரகாம். ஆதியாகமம் 22 11-12 வசனங்களே, மூன்றாவது அவன்
அர்ப்பணிப்புள்ள ஆபிரகாம், டோட்டலி கமிட்டட் அண்ட் சரண்டர்ட் டு த லார்ட், முழுமையுமாய் தேவனுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்த ஆபிரகாம். ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தி எடுத்தான். 10வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமை ஆகவேன் கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படும் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Man of God fearing, he totally surrendered, committed himself and his only son. இன்னைக்கு விசுவாசிகளை கேளுங்க, உங்க பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? பதில் சொல்ல மாட்டாங்க. பிள்ளைகளை படிப்புக்காக வந்து எல்கேஜிலேருந்து படிப்பு முடிகிறவங்களும் பாஸ்டர்கிட்ட ஜெபம் பண்ணி கொண்டு போவாங்க. எத்தனை பிள்ளைங்க இருந்தாலும் ஏதாவது ஒரு பிள்ளைய நரபலி கொடுக்க இல்லை, கர்த்தருக்கு முழு நேரமாய் ஊழியம் செய்ய கொடுத்திருக்கிறீங்களான்னு கேட்டாக்க 100% மேலே இருக்கிற விசுவாசிகள் தலையை கீழே நட்டுக்கிட்டு தலையை சொறிவாங்க. முழு நேர ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கவே தலையை சொறிகிறோம். 1 மணி நேரம் கைப்பிரதி கொடுத்து வர பிள்ளைகளை அனுப்புவோமா? சபையில் பணிவிடை செய்ய, ஊழியம் செய்ய, பாட்டு பாட, இசைக்கறி வாசிக்க, எதையோ ட்ரைனிங் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு கோச்சிங் அனுப்புகிறோம். ஒரு கிட்டாரு, கீபோர்டு, ட்ரம்ஸ் வாசிக்க உங்கள் சொந்த பணத்தை செலவு பண்ணி பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த பிள்ளைகள் சபைகளை நின்று ஞாயிற்றுக்கிழமையில் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆராதனை நடத்த, சிறுவர் வாலிபர் ஊழியம் செய்ய, மாலையில் போய் வாலிபர் கைப்பிரதி கொடுத்து ஆத்மா செய்ய உங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? ஆபிரகாம் தன்னை ஒப்பு கொடுத்தது, தன் மகனையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டான். பலியாக கொன்று நரபலி கொடுத்து தீயிட்டு கொளுத்தவே ஒப்பு கொடுத்துட்டான். ஆண்டவர் நரபலியை விரும்பல. அவர் நம்முடைய விசுவாசம் கீழ்ப்படிதலை தான், அவருக்கு பயப்படுற பயத்தோடு இருக்கிறோமா, அவருக்கு நம்ம மனதார ஒப்பு கொடுக்கிறோமான்னு பார்க்குறார், இருதயத்தை பார்க்குறார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகளே, புருஷனை மனைவி கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை முதல்ல ரட்சிப்புக்குள்ள, ஞானஸ்நான அபிஷேகத்துக்குள்ள உங்களோடு குடும்ப ஜெபம் பண்ண, காலை மாலை குடும்ப ஜெபம் பண்ண, தவறாமல் ஆராதனைக்கு வர, கர்த்தருக்காக வாழுவோம் என்று முதலாவது ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அழைப்பை கொடுத்தா பிள்ளைகளை முழு நேரம் ஊழியது. எல்லாரையும் அழைக்க மாட்டார், அவருக்கு தெரியும். யார் அழைச்சா உருப்படியாக ஊழியம் செய்வா, அவருடைய சித்தத்தை நேரம் அவருக்கு தெரியும். பெரிய படிப்பு படித்ததுனால எல்லாரையும் ஊழியத்தை அழைச்சிட மாட்டார். ரொம்ப அழகாக இருக்கிறதுனால எல்லாரையும் ஊழியத்தை அழைச்சிடும். பெரிய ஜாதியில் பிறந்துட்டேன்னு உடைய ஊழியத்துக்கு அழைச்சிட மாட்டார். அவருக்கு முழுவதும் ஒப்பு கொடுத்து தாழ்மையா, அவரை போன்ற கிறிஸ்துவனுடைய சுபாவத்தோடு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற யாருன்னு அவருக்கு தெரிஞ்சு தான் அழைப்பார். எல்லாருக்கும் அந்த அழைப்பை கொடுக்க மாட்டார். ஆனால் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா உன் பிள்ளைகளை கொடுக்க? எந்த பிள்ளையை கூப்பிட்டாலும் நான் ஆண்டவருக்கு கொடுக்குறேன்ப்பா, நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் அழைப்பார். அப்படி அழைக்கப்பட்டவர்களை பிதாவானவர் கனம் பண்ணுவார். உன் குடும்பம் கனத்துக்குரிய குடும்பமாக இருக்கும். உன் பிள்ளைகள் கனத்துக்குரிய பிள்ளைகளாக இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். அந்த பாக்கியம் சீட்டு உங்களுக்கு விழுவது என்னமோ தெரியாது. என் பேரில் விழுந்த அந்த சீட்டு, என் மகனுக்கு அந்த சீட்டை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என் பேரனுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் கர்த்தருடைய கிருபை. 4வதாக அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் புஸ்தகம் 13வது அதிகாரத்தில் 7லேருந்து 9ஆம் வசனம் வரையிலும் ஆபிரகாம் ஊர் என்கிற கல்தே தேசத்தை விட்டு புறப்படும் பொழுதே லோத்துவை ஆபிரகாமுடைய தகப்பன் தேராகு
ஆபிரகாம், சாராய், லோத்து அவருடைய சகோதரனுடைய மகன். சகோதரன் இறந்து போனார் முன்னமே. விசுவாசமுள்ள ஆபிரகாம், கீழ்ப்படிதல் உள்ள ஆபிரகாம், தன் ஒரே பேரான குமாரனை கர்த்தனுக்கு அர்ப்பணித்த ஒப்பு கொடுத்த ஆபிரகாம். நான்காவதாக, வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுக்கிற ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வேலைக்காரருக்கும் மேய்ப்பருக்கும் லோத்துடைய மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வந்தது. ஆபிரகாம் லோத்தை அழைத்து ஆதியாகமம் 13:7-9 வரையிலும், நாம் சகோதரர்கள், நமக்குள்ளே வாக்குவாதம் இருக்கக்கூடாது, தேசமெல்லாம் இங்கே நமக்கு முன்பாக இருக்கிறது, நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ முன்னே போனால் நான் பின்னே போகிறேன், நாம் சமாதானமாயிருப்ப விட்டு கொடுக்கிறேன். வாழ்க்கையிலே வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்கும் பொழுது அது தேவனுக்கு மிகவும் பிரியமான. வாக்குவாதம் பண்ணி சண்டையிட்டு அது பயங்கரமான தீமைகளில் போய் முடியும் பொழுது சில வேளை படுகொலையிலெல்லாம் முடிஞ்சிருது. அப்படிலாம் போகாமல் வார்த்தையிலேயே சமாதானமாக சரி விட்டு கொடுத்துட்டு ஸ்மூத் டெய்லிங், அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு. ஐந்தாவதாக அன்பானவளே, அந்த லோத்து சோதோமில் போய் குடியிருக்கிறான். அவனே அந்த படர்ந்த மக்களையெல்லாம் சிறை பிடிச்சிக்கிட்டு போயிடுறாங்க. நீங்கள் 14ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 1-16 வரலையும் பார்த்தீங்கன்னாக்க 4 ராஜாக்கள் வந்து சோதோம், கொமோரா, செபோயிம், அந்த சுற்று வட்டார 5 ராஜாக்களையும் அவர்களோட லோத்து குடும்பத்தையும் சிறை பிடிச்சிட்டு போயிடுறான். ஒருவன் ஓடி வந்து சொல்லுகிறான், இப்படி லோத்து குடும்பம்லாம் சிறைப்பட்டு போன. அவன் வீட்டில் இருக்கிற 318 வேலைக்காரர் அழைத்து கொண்டு போய் இரவு முழுவதும் போராடி யுத்தம் பண்ணி லோத்து எழுந்ததெல்லாம் மீட்டு கொடுக்கிறான். தன்னை விட்டு பிரிந்தாலும் தேவ அன்பினால் நிறைந்து சகோதர சிநேகத்தை காட்டி அவனுக்காக யுத்தம் பண்ணி அவன் எழுந்ததெல்லாம் திரும்ப பெற்றுக் கொடுக்கிறான். 18ஆம் அதிகாரத்திலே சோதோம் கொமோராவின் பாவங்கள் மிகவும் கொடிதாக இருந்து அந்த பட்டணத்தை தேவன் அழிக்கப் போகிறேன் என்று ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 17-33 வசனம் வரையிலும் வாசிக்கும் பொழுது ஆபிரகாமிட்ட சொல்கிறார் ஆண்டவர். அப்பொழுதும் பல முறை திறப்பில் நின்று மன்றாடி ஜெபிக்கிறான். லோத்து குடும்பத்தை அந்த அக்கினி கந்தகம் எரிகிற அழிவிலிருந்து பாதுகாக்க போராடி ஜெபிக்கிறான். பரிந்து பேசுகிற ஜெப வீரன், a prayer warrior, actually a warrior, யுத்த மனுஷனாய் இருந்து யோபு இழந்ததெல்லாம் திருப்பி கொடுத்தான். ஜெப போராட்ட யுத்த மனுஷனாய் பரிந்து பேசி லோத்து குடும்பத்தை காத்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் உலகம் பிசாசு மாம்சத்தோட துரைத்தன அதிகாரம் அந்த லோகாதிப வல்லமையோடு போராடி நம்முடைய சகோதரர்களுக்காக ஜெபித்து நம்முடைய தேசத்து மக்களுக்காக ஜெபித்து அவர்களை காப்பாற்றவும் ரட்சிக்கவும் கர்த்தருடைய வழி நடத்தவும் பரிந்து பேசி ஜெபிக்கிறவர்களாக இருப்போமானால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆறாவதாக, ஆபிரகாம் தன்னை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றியை செலுத்த, கனத்தை மகிமையை செலுத்த பலிபீடங்களை கட்டி தோப்புகளை உண்டாக்கி பலிபீடங்களை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான், ஆராதனை செய்தான் என்று ஆதியாகமம் 12:7-8, ஆதியாகமம் 13:4 18 ஆதியாகமம் 21:33 ஆபிரகாம் தேவனை ஆராதிக்கிற மனிதன், பலிபீடம் கட்டி ஆராதிக்கிற மனிதன். இந்த லாக்டவுன் நாட்களில் எங்கே வேலைக்கு போகலை, ஊரடங்கு வீட்டில் தான் இருக்கிறீங்க. காலை ஜெபம், மாலை ஜெபம், குடும்ப ஜெபம், பலிபீடம் கட்டப்பட்டிருக்குதா? ஞாயிற்றுக்கிழமை இந்த நேரில் ஆராதனை குடும்பமாக உட்காந்து எல்லாரும் உண்மையாகவே நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? உங்கள் குடும்பம் என்கிற பலிபீடம் எப்படி இருக்கிறது?
உங்கள் வேத வாசிப்பு தியானம் என்கிற பலிபீடம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஆராதிக்கிற பலிபீடம் எப்படி இருக்கிறது? ஆபிரகாம் பலிபீடம் கட்டினான், கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். காலையிலும் மாலையிலும் உடைய குடும்ப ஜெபம் தொழுகை இருக்கிறதா? வெள்ளிக்கிழமையில உபாத்து ஜெபிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து 8 மணிலேருந்து 1 மணி நேரம் எங்களோடு சேர்ந்து இந்த நேரில் குடும்பமாக உட்கார்ந்து உங்கள் குடும்ப பலிபீடம் தேவனை ஆராதிக்கிறதா? தொழுது கொள்கிறீர்களா? சூம் மீட்டிங்கில் 1/2 மணி நேரம் இருக்க சொன்னால் அந்த 1/2 மணி நேரத்தை தேவனுக்கு அவதித்து ஊழியக்காரர்களை பார்க்கலாம், நம்முடைய பிரச்சனையை சொல்ல நம்ம முகத்தை காட்டலாம், ஊழியக்கார முகத்தை பார்க்கலாங்கிற ஆர்வத்தோடு நீங்கள் அந்த நேரத்தை அர்ப்பணிக்கிறீங்களா? ஆபிரகாம் பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். அன்பானவர்களே, கடைசியாக ஆபிரகாம் தேவனுக்கு கொடுக்கிறவனாயிருந்தான். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்களிலே சாலேமின் ராஜா மெல்கிசேதேக் என்கிற பிரதான ஆசாரியன் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வந்து உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாயிருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியை உடையவராய் உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஆசீர்வதித்தான். ஆபிரகாம் இந்த மெல்கிசேதேக் என்கிற உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுக்கு எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தான் என்று எபிரேயர் 7:1-2 இதை குறித்து இன்னும் விவரமாய் இந்த மெல்கிசேதேக்கை குறித்து எழுதி இருக்கிறது. அன்பானவர்களே, நமக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரோ அதிலெல்லாம் 10ல் 1 ஆபிரகாமை போல நாம் கொடுக்கிறவர்களாக இருந்தால் நம்மை ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதி. லேவியராகமம் 27:30 டைத் பிலாங்ஸ் டு காட், தசமபாகம் கர்த்தருடையது, அதை நம்ம யாரும் தொடக்கூடாது. என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 24, 26, 28 வசனங்களிலே சிறுவேல் ஜனங்களுடைய எல்லா வரத்திலும் தசமபாக லேவியருக்குரியது, லேவியர்கள் 10ல் 1 ஆசாரியர்கள் கொடுக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. மல்கியா 3:8 10 வசனம் வரையிலும் உங்களுடைய தசம பாகங்களை எல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் பண்டசாலைக்கு கொண்டு வாருங்கள், அப்பொழுது வானத்தின் பலகையை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயு 22:21 23 ராயனுக்குரியது ராயனுக்கும் தேவனுக்குரிய தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிறார். மார்க் 12:17 லூக்கா 20:25 வசனங்களிலே ராயனுக்குரியது வழி, அரசாங்கத்துக்கு வரியை செலுத்துங்க, தேவனுக்கோ தசமபாகங்களையும் காணிக்கைகளையும் செலுத்துங்க, அது தேவனுடையது. ஆகையினாலே அந்த தசமபாக காணிக்கைகளை தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய சபையில் பண்டகசாலையில் காணிக்கைப்பட்டு செலுத்துங்களேன்னா உங்களுக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுக்கிற ஆசாரியன் கர்த்தருடைய சபை நடத்துகிற பாஸ்டருடைய கருத்தில் கொடுங்க. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட 7 காரியங்கள் விசுவாசமுள்ள ஆபிரகாம், கீழ்ப்படுகிற ஆபிரகாம், ஒரே பேரான குமாரனை தேவனுக்கு ஒப்பு கொடுத்த ஆபிரகாம், வாக்குவாதம் செய்யாமல் சமாதானமாய் நடந்து கொண்ட ஆபிரகாம், தன்னை விட்டு பிரிந்து போனவனுக்காக யுத்தம் பண்ணி மன்றாடி ஜெபித்த ஆபிரகாம், பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டு ஆராதனை செய்த ஆபிரகாம், தனக்கு திராட்சை ரசமும் அப்பவும் கொடுத்து ஆசீர்வதித்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாகிய மெல்கிசேதேக்குக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்த ஆபிரகாம், அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தார். அன்பானவர்களே, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. 9ஆம் வசனத்தில் அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள்.
நாம் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருந்தால், உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால், ஆபிரகாமை ஆசீர்வதித்தை போல் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையிலே ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் எங்களையும் ஆசீர்வதிங்கப்பா என்று சொல்லி கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம். பாஸ்டர்மா வந்து நமக்காக ஜெபிக்க போகிறார். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல எங்களையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல எங்களையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தே, நன்றி நன்றி ஐயா. நல்ல பிதாவே, உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. இந்த 6வது மாதத்திலும் கத்தாவே, இந்த 6ஆம் தேதி ஆண்டவரே, இந்த அதிகாலை வேளையில கத்தாவே உம்மை துதிக்க நீங்க கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. பாடல் ஆராதனை என் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. உமக்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே. உம்மை துதிக்கிறோம். ஆபிரகாம் வாழ்க்கையில கத்தாவே எவ்வளவு கத்தாவே ஆசீர்வாதங்களை குறித்து கத்தாவே வாக்கு தத்த வசனங்களோடு என் தேவனாய் கர்த்தர் என்னோடு என் மக்களோடு நீங்க பேசினதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் ஏசப்பா. ஆபிரகாம் விசுவாசித்தது போல கத்தாவே என்னுடைய சபை மக்கள் கத்தாவே, எங்க குடும்பங்கள் கத்தாவே உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. விசுவாசத்துல வல்லவர்களாய் இருக்க கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாம் கத்தாவே இந்த மகன் ஈசாக்க கத்தாவே உம்மை துதிக்கிறேன் ஐயா. முழு இதயத்தோடு ஒப்பு கொடுத்தாரே சுவாமி, உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே யெகோவா ஈரே, நீ பார்த்து கொள்ளுவேன்னு சொல்லி கத்தா விசுவாசத்தோடு இந்த மகனை நடத்தினாரே சுவாமி. கர்த்தாவே உம்மை துதிக்கிறேன் சுவாமி. நாங்களும் விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்திலும் நாங்கள் அடியெடுத்து வைக்க கத்தாவே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசுவாசத்துல வல்லவர் நீ சொல்லி வேதத்துல பார்க்கிறோம் சுவாமி, உம்மை துதிக்கிறேன் ஏசப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இப்பொழுதும் கத்தாவே எங்களுடைய சபை பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. பெற்றோர் சொல்ற வார்த்தைகளை கீழ்ப்படிய கத்தாவே கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். பெற்றோர்களும் கத்தாவே ஆபிரகாம் எப்படி கத்தாவே கீழ்ப்படிதலா இருந்தாரோ சுவாமி, அதோட பெற்றோர்களும் கத்தாவே உமக்கு பயப்படுற பயத்தோடு கர்த்தர் கீழ்ப்படிதலோடு இருக்க கிருபை கொடுக்க முடியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாம் கத்தாவே மன்றாடி கத்தா சகோதரர்களுக்காய் ஜெபித்தது போல கத்தாவே நாங்கள் உலக மக்களுக்காய் மன்றாடி ஜெபிக்க நாதா, கண்ணீரோடு ஜெபிக்க நாதா. ஆண்டவரே இறக்க செய்ய முடியாய் ஜெபிக்கிறோம். எங்க தேசத்துக்காக நான் மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த தொற்றிலிருந்து கத்தா மக்களை விடுவிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். மக்களுக்கு அற்புத சுகம் தர முடியாய் ஜெபிக்கிறோம். இசப்பா ஆபிரகாமை நீ ஆசீர்வதித்த தேவனாய் கர்த்தர் நாதா, எங்க சபை மக்களை நீங்க ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். என் குடும்பங்களை நீ ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம். காணி கொடுத்த மக்களை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே பண்டக சாலைக்கு தசம் படைத்த கொத்தாவே பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. மல்கியா 3:10 கத்தாவே வானத்தின் பலகனி திறந்த இடங்கொள்ளாம நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீங்களே ஏசப்பா. எங்க மக்கள் குடும்பங்களை நீ அப்படி ஆசீர்வதிக்க முடியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். துவக்கம் முடிவரை உடைய பிரசன்னத்தால் எங்களை வழி நடத்தின கிருபை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துறேன் சுவாமி. ஆண்டவரே பஞ்ச காலத்தில் கத்தா ஈசாக்கு விதை வைத்தான் 100 மடங்கு ஆசீர்வதின்னு சொன்னீங்களே ஏசப்பா. இந்த லாக்டவுன்லையும் கத்தாவே பிள்ளைகளுக்கு கத்தாவே ஆண்டவரே தேவைகளை நீ சந்தி தரும்படியாய் ஜெபிக்கிறோம். 1000 மடங்கா நீங்க ஆசீர்வதி தாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். எல்லாரும் நெஞ்சில கை வைத்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் உலகமெங்குள்ள சகல பசுவான் இருந்து அவர் வருகை மட்டும் நம்மை வழுவாமல் வழி நடத்துவதாக.
ஆமீன். அல்லேலூயா. ஆமீன். காட் bless யூ. தொடர்ந்து நீங்கள் Zoom மீட்டிலே கலந்து கொண்டு கர்த்தரை மையப்படுத்துங்க. உங்கள் முகங்களை காண வாஞ்சிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.